இந்த குடும்பத்தை மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ வைக்கணும். அவன் தலை நிமிர வச்சதை விட தலை குனிய வச்சதான் அதிகம். அப்படிப்பட்டவனை இவ்வளோ நாளாக நான் வீட்டில் வச்சுருந்ததே பெரிய விஷயம். இதை நம்ம பெரிய தப்பு மாதிரி என்கிட்ட அவனுக்காக நீ சண்டைக்கு வர என்று அவள் பேசியதற்கு பதிலுக்கு பதில் பேசிய திலகா, இப்போ இதை பற்றிலாம் பேசுறது கூட தேவையில்லாத வேலை தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீ என்ன சொன்னாலும் சரி, ஒருவேளை அவன் மறுபடியும் சரியாக திரும்பி வந்தால் கூட அவனை நான் இந்த வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். உனக்கும் அவனுக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ என்று கடுமையாக தனது எச்சரிக்கையை கொடுத்தார் திலகா. அதற்கு சந்தனா பதில் சொல்வதற்கு முன்னரே, இதுக்கு மேலே இதை பற்றி பேசவே பேசாத என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டார் திலகா. எனதான் சந்தனா பேசிய பொழுது ஹரிஷ் செய்த சிறு சிறு நல்ல விஷயங்கள் ஞாபகத்திற்கு வந்தாலும் அதையெல்லாம் வேண்டுமென்றே தூரமாக நகர்த்தி வைத்துவிட்டு அவன் மீது வன்மத்தை மட்டுமே கொட்ட நினைத்தார் திலகா. ஒரு பக்கம் ஹரிஷின் நிலை, இன்னொரு பக்கம் திலகாவின் இந்த மோசமான நடவடிக்கை என்று இரண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கொண்டு நொந்து போனாள் சந்தனா. இன்னொரு பக்கம் வீட்டில் சோஃபாவில் அமர்ந்திருந்த அக்ஷரா ஏதேதோ யோசனைகளில் உழன்று கொண்டிருந்தாள். கையில் இருந்த காஃபி கப்பில் எதுவும் இல்லை. வெறும் கப்பை கையில் வைத்திருந்தவள் வெகு நேரமாய் அதை வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அதை வைத்து அவளது சிந்தனை எதுவும் இங்கில்லை என்பதை புரிந்து கொண்டார் அவளது தந்தை உமாநாத். அவரும் எதுவும் பேசாமல் அவள் அருகில்தான் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவளாகவே பேசட்டும் என்ற எண்ணம் அவருக்கு. அக்ஷராவின் எண்ணங்கள் முழுவதும் இன்று ஹீலிங் ஸ்கூலில் நடந்த விஷயங்களை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தது. இவ்வளவு பெரிய போட்டியில் எங்கிருந்தோ வந்த ஹரிஷ் வெற்றி பெறுவான் என்று அங்கிருந்த யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அக்ஷராவும் அப்படித்தான் நடந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இன்னும் நடந்ததை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்தாங்க, ஆனா அவங்க யாருமே ஜெயிக்கல, இவன் போய் எப்படி ஜெயிச்சான் என்று நினைக்கும் பொழுது ஒரு பக்கம் ஆதங்கம்தான் அதிகமானது. அது மட்டுமல்லாது, எப்படியும் இறுதியாக யூனியனைச் சேர்ந்தவர்களோடு போட்டியிடும் பொழுது அவன் தோல்வியை தழுவும் நிலைமைக்கு சென்று விட்டானே. இடையில் அவனது ஆசிரியரான ருத்ரவேந்தர் மட்டும் வராமல் இருந்திருந்தால் நிச்சயம் அவன் தோற்றிருப்பான். அவர் எங்கிருந்து வந்தார், எப்படி வந்தார், அவனை ஏன் காப்பாற்றினார், இப்போது அந்த போட்டியில் அவனை ஏன் ஜெயிக்க வைத்தார் என்று ருத்ரவேந்தரை பற்றியும் கூட யோசித்துக் கொண்டிருந்தாள். அவர் ஒருவேளை அங்கு வரவில்லை என்றால் நிச்சயம் அந்த இடத்திலேயே அவனின் உயிர் போயிருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவள் அப்படியே அமர்ந்திருக்க, அக்ஷரா உனக்கு என்னாச்சு, எதுக்காக நீ இவ்வளோ மூட் ஆஃப்ல இருக்க, அங்கே ஹரிஷ்க்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறியா? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அவனோட மென்டார் அவனை கூட்டிகிட்டு போனதை நீயும் தானே பார்த்த. கண்டிப்பாக அவர் அவனை சரி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவார். அவனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று நிச்சயம் ஹரிஷை பற்றி சிந்தித்துதான் அவள் சோகமாக இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு ஆறுதலாக பேசினார். அதுவரை அமைதியாகவே இருந்தவள் மெதுவாக நிமிர்ந்து தந்தையை பார்த்தாள். அப்பா, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்களா இல்லையா என்று கூற, எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்குது. நீங்கள் ஹரிஷோட முகத்தை பார்த்தீங்களா? அவன் முகம் முழுக்க ரத்தம். அவன் திரும்ப உயிரோட வர்றதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. வராமல் போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அவனுக்கு ஏதாவது ஆயிடுமா என்று கேட்டு முடிப்பதற்குள் அவளுக்கு கண்கள் கலங்கிவிட்டது. ஹரிஷின் இரத்தத்தில் தோய்ந்திருந்த உடல் கண்முன்னே வந்து போக கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அழ ஆரம்பித்து விட்டாள். அவள் கைகளில் ஆறுதலாக பற்றி வருடி கொடுத்த உமாநாத், இங்கே பாருடா, இப்போ எதுக்காக அழுவுற, அழாத, நீ அழுத அப்பாவுக்கும் கஷ்டமாக இருக்கும், ப்ளீஸ் அழாத என்று அவளை சமாதானம் செய்தார். அவர் சமாதானம் கூறியும் கூட அடுத்த சில நிமிடங்களுக்கு அவள் அழுகை மட்டும் குறையவே இல்லை. அவளிடமிருந்து விலகி சிறிது நேரம் அவள் முகத்தையே பார்த்த உமாநாத் யோசித்து விட்டு, நீ எதுக்காக இப்போ இந்த அளவுக்கு வருத்தப்படுற? அந்த ஹரிஷை கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணுமா? அவன் திரும்ப வர்றதுல தான் உனக்கு சந்தோஷமா என்று கேட்டவர் மனதில் வேறேதோ பெரிதாக யோசித்து கொண்டிருந்தார். கண்களை மெதுவாய் துடைத்து கொண்டு அப்போதும் அழுகையை நிறுத்த முடியாமல் விசும்பியபடியே, அப்பா நீங்கள் என்ன கேட்குறீங்க? ஹரிஷ் வேணுமான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் என்று புரியாமல் கேட்டாள். தன் அப்பா எப்பேற்பட்டவர், இதற்கு முன் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் என்று அக்ஷராவிற்கு நன்றாக தெரியும். அவருக்கு ஹரிஷை பிடிக்காது என்று அவளுக்கு தெரியும். இப்போதும் அவன் வேண்டுமா என்று கேட்கிறார் என்றால் நிச்சயம் மனதில் வேறேதோ திட்டத்தை தீட்டியிருக்கிறார் என்று புரிந்து கொண்டவளுக்கு ஹரிஷுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம் அதிகமானது. அவள் முன்னால் இருந்த சேரில் அமர்ந்து அவளை பார்த்து கொண்டிருந்தார். அவர் மனதில் திட்டம் இருப்பது உண்மைதான். ஆனால் மகளை இந்த நிலையில் பார்த்த பிறகும் கூட எனக்கு என் திட்டம்தான் பெருசு என்று அவரால் செயல்பட முடியவில்லை. அதனால்தான் அவளிடம் சில விஷயங்களை பேச வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். கண்களை நன்றாகவே துடைத்து கொண்டு அக்ஷரா தந்தையை பார்க்க, நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயத்தை நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதை உங்ககிட்ட இப்போ சொல்லியே ஆகணும் என்று பிடிகையுடன் ஆரம்பித்தவர், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணேன், ஞாபகம் இருக்கா என்று கேட்க,
ஆம் என்பது போல தலையை ஆட்டினாள் அக்ஷரா. அந்த பையனோட ஃபேமிலி நம்ம நகைக்கடையில் எப்போதும் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க. அப்படி தான் எனக்கு அவங்கள பழக்கமாச்சு. அந்த நேரத்தில் நம்ம பிஸ்னஸ் ரொம்ப கீழே இருந்துச்சு. அவங்க அதுக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த உதவிக்கு பதிலாக அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்டாங்க. நானும் நல்ல இடம், நல்ல பையன், பிஸ்னஸும் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கையில் சரின்னு சொன்னேன். எல்லாம் சரியாக தான் இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் நடக்கிற நேரத்தில் நான் தான் வேண்டான்னு நிறுத்தி அந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குது தானே என்று கேட்க, இதெல்லாம் எனக்கு நீங்கள் ஏன் முன்னாடியே சொல்லலை என்றாள். அக்ஷரா, இது ஒன்றும் பெருமையான விஷயம் இல்லையே. உன்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு இத்தனை வருஷமாக அவமானப்பட்டு தான் நான் சொல்லாமல் இருந்துட்டேன். இப்போ வேறு சில விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இதை உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு என்று ஒரு குழந்தையாய் தான் செய்த தவறு என்ற எண்ணத்தில் அவர் கூற, நம்ம பிஸ்னஸில் அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் அதையாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாமே என்று சற்று வருத்தத்துடன் கேட்டாள். இந்த திருமண ஏற்பாடெல்லாம் நடந்த பொழுது அக்ஷரா கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாள். அவ்வப்போது வீட்டிற்கு வந்து செல்வதோடு சரி, பிஸ்னஸ் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் இப்போது அவள் யோசித்ததில்லை. உமாநாத் அவளிடம் எதையும் கூறியதும் இல்லை. அதனால் அவளுக்கு எதுவும் தெரியாமலே போய்விட்டது. படிப்பு முடிந்த பிறகு பிஸ்னஸை தன் கையில் எடுத்துக்கொண்டாள் அக்ஷரா. பின் கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் சரி செய்து விட்டாள். இங்கே பாருமா, பணத்துக்காக இதெல்லாம் பண்ணி திரும்ப இதெல்லாம் வேண்டாம். உனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணும்பொழுது அந்த பையனை பற்றி நான் பெருசாக எதுவும் விசாரிக்கல. இந்த ஊர்லேயே ரொம்ப கௌரவமான குடும்பம், நல்ல அந்தஸ்தில் இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த பையனோட குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப திமிரு பிடிச்சவன், தன்னை பற்றி மட்டுமே யோசிப்பான், பொண்ணுங்களை மதிக்க மாட்டான் அப்படின்னு ஏதேதோ சொன்னாங்க. என்னதான் என்னோட பிஸ்னஸ் முக்கியம்னாலும் உன்னோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸை காப்பாற்றி நான் என்ன பண்ண போகிறேன்? அதனால தான் கடைசி நிமிஷத்தில் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லி நான் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட அப்போவே சொல்லியிருக்கணும். உங்ககிட்ட சொல்லாமல் விட்டது என் தப்புன்னு தோணுச்சு. ஒரு குற்ற உணர்ச்சியாகவும் இருந்துச்சு. அதான் இப்போது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்று முடிந்து போன விஷயங்களை ஏன் பேசுகிறார் என்று புரியவில்லை என்றாலும் அவர் குரலில் மன்னிப்பு வேண்டும் விதத்தை மட்டும் அக்ஷராவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்பா, எனக்கு எல்லாமே புரியுது. அதுக்கப்புறம் அந்த கடனை அடைக்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க நான் கூட இருந்தே பார்த்துருக்கேன். நீங்கள் சில விஷயங்களை எனக்கு தெரியாமல் மறைச்சிருந்தாலும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நாம் ஹரிஷ் பற்றி தானே பேசிக்கிட்டு இருந்தோம். அவனுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு தானே கேட்டேன். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் இந்த கதையெல்லாம் யோசித்து இப்போ என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க என்று இதை பற்றி பேச வேண்டிய அவசியத்தை கேட்டாள். காரணம் இருக்குமா? நான் இப்போ சொன்னேனே, அந்த குடும்பம் ஒன்றும் சாதாரண குடும்பம் இல்லை. அவங்களே இந்த ஹெர்பல் மெடிசனில் மிகப்பெரிய ஆட்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களால மட்டுமே கண்டுபிடிக்க முடிஞ்ச சில மாத்திரைகள் கூட இருக்குது. ஹரிஷை பற்றி நீ சொன்னேல்ல, எனக்கு புரியுது. அவனுக்கு நிறைய அடிபட்டு இருந்துச்சு, உடம்பு முழுக்க ரத்தம் வந்துக்கிட்டு இருந்தது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனால் உள்காயம் எவ்வளோ இருந்திருக்கும்னு உனக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அவன் கழுத்தில், முகத்தில் நிறைய அடி வாங்கியிருக்கான். அப்படின்னா உள்ளே இருக்கிற ரத்த ஓட்டத்தில் என்ன பிரச்சனை வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் நான் சொன்னேனே, அந்த பையன் அந்த குடும்பத்தில் இதுக்கு தேவையான மாத்திரையை செஞ்சு கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டால் ஹரிஷை காப்பாற்றுறதுக்கான வழி கிடைக்கும். நீ வேறு யார்கிட்டையாவது கேட்கலாம், ஆனால் அது முடியாது. அந்த ரெஜினவேஷன் மாத்திரையை செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் அவங்கக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி அவங்கள தவிர வேறு யாராலும் நமக்கு தர முடியாது என்று சொல்ல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுப்பா. அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்படியாவது பேசி அந்த மாத்திரையை கேளுங்க, எப்படியாவது நாம் ஹரிஷுக்கு உதவி பண்ணிடலாம் என்று அவள் ஆர்வமாக கேட்க, அதில் தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இந்த மாத்திரை ஒன்றும் சாதாரண மாத்திரை இல்லைன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்படி அந்த மாத்திரையை அவங்க எப்படி நமக்கு சும்மா தருவாங்க? பதிலுக்கு நாம் ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் அவங்க மாத்திரையை தர சம்மதிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னமும் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலை. அதனால் என்று ஆரம்பித்தவர் அந்த வார்த்தைகளை முடிக்க முடியாமல், சரி இதை பற்றி பேச வேண்டாம், நாம் வேறு ஏதாவது வழி கண்டுபிடிக்கலாம், எப்படியாவது ஹரிஷை காப்பாற்ற நான் வேறு ஏதாவது முயற்சி பண்ணுறேன் என்று தான் கூறிய வழியை தானே வேண்டாம் என்று மறுத்தும் பேசினார் உமாநாத். தந்தை கூறிய அனைத்தும் அவளுக்கு நன்றாக புரிந்துவிட்டது. இப்போது ஹரிஷை காப்பாற்ற வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி அந்த மருந்து மட்டும்தான். அந்த மருந்து கிடைக்கும் இடமும் அது ஒன்றுதான். அந்த மருந்திற்காகத்தான் அந்த நபரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படியென்றால் அவனை திருமணம் செய்திருந்தால் அவன் மருந்தை கொடுப்பான், ஹரிஷை காப்பாற்ற முடியும் என்று அடுத்தடுத்து என்னென்ன விஷயம் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அதை பற்றி மட்டும் அவள் பேசக்கூடாது என்று நினைத்து ஓரமாக சென்று அமர்ந்து கொண்டாள். உமாநாத் சில நொடிகள் யோசித்து பார்த்தவர் மெதுவாய் அவள் அருகே வந்து முட்டி போட்டு அமர்ந்து, அப்பா, நீங்கள் என்ன நினச்சி இந்த யோசனையை சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஹரிஷை காப்பாற்றியே ஆகணும். அவனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த மருந்து எனக்கு வேணும். அந்த மருந்துக்காக அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க தானே?
அந்த பையன் எங்கே இருக்காருன்னு அவர் டீட்டெயில்ஸ் கொடுங்க, அவர்கிட்ட நான் பேசுகிறேன், அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவர் ஹரிஷை காப்பாற்றினா எனக்கு அதுவே போதும் என்று சொன்ன மகளை அதிர்ச்சியாக பார்த்தவர், என்ன பேசிகிட்டு இருக்க? இந்த ஐடியாவை சொன்னதே தப்புன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்டயே சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அந்த பையனை பற்றிலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது உன் வாழ்க்கையை நானே கெடுக்கிற மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அவனை கல்யாணம் பண்ணி உன்னால் சந்தோஷமாக வாழ முடியாது. இன்றைக்கி வேணும்னா ஹரிஷோட உயிர் முக்கியமாக தெரியலாம், ஆனால் அடுத்து உன்னோட வாழ்க்கை என்ன ஆகிறது? வாழ்க்கை முழுக்க நீ கஷ்டப்பட போறியா என்று ஒரு தந்தையாக தனது ஆதங்கத்தை கொட்டினார் உமாநாத். நான் சொல்கிறத கேளுங்கப்பா, இந்த வழி தான் சரியாக இருக்கும். எனக்கு ஹரிஷை காப்பாற்றணும் என்று சொல்ல, போதும் அக்ஷரா, இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளவுதான். கண்டிப்பாக உன்னை அந்த பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன். ஹரிஷ் உயிர் முக்கியம்தான், ஆனால் அதை விட என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு முக்கியம். உனக்கு நான் ஏற்கனவே பார்த்து வச்ச செல்வா தான் பொருத்தமாக இருப்பான். அதை விட்டுட்டு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உன் வாழ்க்கையில் இருக்கிற மொத்த சந்தோஷமும் இல்லாமல் போயிடும். அதெல்லாம் தெரிஞ்சு நான் எப்படி இதுக்கு சம்மதிப்பேன்? உனக்கு வேணால் ஹரிஷ் முக்கியமாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் யாரோ ஒருத்தன் தான். அவனுக்காக என் பொண்ணு வாழ்க்கை நாசமாக போகிறத என்னால் அனுமதிக்க முடியாது. என்ன ஆனாலும் இதை செய்ய விட மாட்டேன் என்று அவர் பிடிவாதமாய் கூற, அப்பா, ஹரிஷை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அவங்ககிட்ட இருக்கிற திறமையை வச்சு நம்ம பிஸ்னஸை இன்னும் பல மடங்கு நம்ம பெருசு பண்ணலாம். அதெல்லாம் யோசிச்சு தான் இப்போ அவனை காப்பாற்றி ஆகணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் என்று அவள் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உன் வாழ்க்கையே இல்லாமல் போனதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் பெருசு பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்? ஒருவேளை இதுதான் எனக்கு முக்கியம்னு நினச்சிருந்தா நான் அன்றைக்கே இந்த கல்யாணத்தை நடத்தியிருப்பேன்ல. எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமும் நீயே இதை புரிஞ்சிக்காமல் கேட்குற, எல்லாம் என் தப்பு தான். இந்த மாதிரி ஒரு வழி இருக்குன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கவே கூடாது என்று அவர் பேசிக்கொண்டே போக, அக்ஷரா தன் முடிவில் பிடிவாதமாக இருந்தாள். இப்போ எதுக்காக அந்த ஹரிஷ்காக நீ இவ்வளோ பண்ண நினைக்கிற? அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. எந்த சூழ்நிலையிலையும் அவனால் உனக்கு எந்த நல்லதும் நடக்க போகிறதில்ல. அதையே நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற என்று கேட்க, இதே விஷயத்தை தான் அன்னைக்கு என் தாத்தா என் அம்மா கிட்ட சொன்னாங்க. என் அம்மா என் தாத்தா பேச்சை கேட்டிருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியுமா என்ற கேள்வியோடு அவள் நிறுத்த, அதிர்ச்சியாய் அவளை பார்த்தார் உமாநாத். ஆனால் ஒரு தந்தையாக உமாநாத்தால் அதற்கு சரி என்று கூற முடியவில்லை. அதிலும் அவள் திருமணம் செய்து கொள்ளப் போகும் அந்த நபரை பற்றி நன்றாகவே அறிந்தவர் தன் மகளின் வாழ்க்கையை யாரோ ஒருவனுக்காக அடமானம் வைக்க அவர் தயாராக இல்லை. என்ன சொன்னாலும் சரி, நான் இதுக்கு ஒத்துக்கவே போகிறதில்ல, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, நான் விடவே மாட்டேன் என்று பிடிவாதமாக மறுத்து விட்டார். இதே மாதிரி தான் அன்றைக்கி என் தாத்தாவும் சொன்னார். என் அம்மாவை அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு எவ்வளவோ தடுத்தார், ஆனால் அவங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒருவேளை தாத்தா சொன்னதை என் அம்மா அன்னைக்கு கேட்டிருந்தா இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்காந்து பேசியிருக்க முடியாது. அது தெரியும் தானே என்று அவள் கேட்க, கைகளை இறுக்கமாக மூடி அவளை பார்த்து அவரின் மனதில் பெரும் வலி எழுந்தது. தன் மனைவியின் ஞாபகம் வேறு வந்ததில் இன்னும் துவண்டு போனார். இன்று போல் அன்று பெரிய பிஸ்னஸ்மேனாக உமாநாத் இல்லை. இருந்தும் அக்ஷராவின் அம்மா அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணத்தின் போது அக்ஷராவின் தாத்தா எவ்வளவோ முயன்றும் உமாநாத்தை திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருந்து விட்டதால் வேறு வழியில்லாமல் தான் அந்த திருமணம் நடந்தது. மனைவியின் வரவிற்கு பிறகுதான் உமாநாத் பிஸ்னஸில் நன்முறையில் செயல்பட்டது, சம்பாதித்தது, இப்போது இருக்கும் பெயர் புகழை அடைந்தது எல்லாமே. ஆனால் மனைவி இறந்த பிறகு எவ்வளவு முறை பலர் வேறு கல்யாணத்தை பற்றி பேசிய பொழுதும் முடியவே முடியாதென்று மறுத்துவிட்டார். இறந்த அம்மாவின் மேல் தாங்கள் வைத்திருக்கும் காதல் உண்மையென்றால் நான் ஹரிஷ் மீது காட்டும் அன்பு மட்டும் எப்படி பொய்யாகும் என்பதே இப்போது அவளுடைய கேள்வி. அவள் எந்த அளவிற்கு மனதளவில் தயாராகி விட்டாள் என்று புரிந்து கொண்ட உமாநாத்தால் இதற்கு மேல் அவளை தடுக்க முடியும் என்று தோன்றவில்லை. ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டவர், உன்னோட முடிவென்னவோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பாரு, இதுக்கு மேலே உன்னை ஸ்டாப் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை என்று அவர் சொல்ல, சத்தியமாக உங்களை காயப்படுத்தணுன்னோ அம்மா பேரை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தணும்னோ நான் நினைக்கல. ஆனால் நான் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கேன்னு உங்களுக்கு புரிய வைக்க வேற எந்த வழியும் எனக்கு தெரியல. ஹரிஷுக்கு மட்டும் ஏதாவது ஆனால் காலம் முழுக்க அந்த குற்ற உணர்ச்சியோடு என்னால் வாழ முடியாது. அதுக்கு பதிலாக இந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியும். அதனால தான் இவ்வளோ பிடிவாதமாக சொல்கிறேன் என்று தன் நிலையை தெளிவாக உணர்த்தினாள் அவள். இது வரைக்கும் உங்ககிட்ட பிடிவாதமாக நான் எதையுமே கேட்டதில்லை, முதல் முறையாக கேட்குறேன். தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க என்று கண்ணீரோடு நின்ற மகளின் தலையை வருடி கொடுத்த உமாநாத் ஏதோ பேச வர அதற்குள் அவரது ஃபோன் அலறியது. ஃபோனை எடுத்து காதில் வைத்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்து விட்டார். அக்ஷரா அப்படியே அமர்ந்திருந்தாள். 2 நாட்கள் கடந்து இருந்த நிலையில் ஹரிஷை பற்றி எந்த தகவலும் வெளியில் வரவில்லை, அவனும் வெளியில் வரவில்லை. அதனால் ஹரிஷ் உயிரோடு தான் இருக்கிறானா என்ற சந்தேகம் பலருக்கும் எழுந்தது. இன்னும் சில இடங்களில் ஹரிஷ் உயிரோடு இல்லை என்று கூட தகவல் பரவ ஆரம்பித்தது. ஆனால் அதை கேட்ட யாராலும் அதற்கு மறுப்பு தெரிவிக்க முடியவில்லை. உண்மையில் ஹரிஷ் இருக்கிறானா இல்லையா என்று யாருக்கும் தெரியாத பொழுது
அவன் இருக்கிறான் என்று எப்படி சண்டையிட முடியும்? நாட்கள் வாரமாக மாறியது. ஒரு வாரம் கடந்த நிலையிலும் அதே நிலைமைதான் நீடித்தது. இன்னொரு பக்கம் ராஜேந்திரன் குடும்பம் பிசினஸில் பெரும் அடிகளை சந்தித்தது. அவர்களோடு பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தவர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் செய்ய வேண்டும் என்று வந்து நின்றனர். எவ்வளவு முயன்றும் யாரையும் சமாதானம் செய்ய முடியவில்லை. அவர்களது திடீர் முடிவிற்கான காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்படியே சென்றால் பிசினஸ் மொத்தமாக போய்விடும் என்ற நிலைக்கு வந்துவிட்டது ராஜேஸ்வரன் குடும்பம். ராஜேஸ்வரன் குடும்பத்தை பற்றி வெளியான செய்திகளின் காரணமாக பங்குச்சந்தையில் அவர்களது முதலீடெல்லாம் குறைய ஆரம்பித்தது. அதைத்தான் இப்போது வரை சரி செய்ய முடியாமல் மொத்த குடும்பமும் திண்டாடி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அக்ஷரா செழியன் என்ற ஒருவரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்னும் செய்தியும் நியூஸ் பேப்பர்களில் காட்டு தீ போல் பரவ ஆரம்பித்தது. அனைவரும் ஹரிஷை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்க ஒரு மாடி வீட்டில் அவனை ஒரு படுக்கையில் படுக்க வைத்திருந்த ருத்ரவேந்தர் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அந்த இரவு வானம் அவருக்கு எதையும் காட்டவில்லை. இருந்தும் அவரால் பார்வையை அங்கிருந்து நகர்த்தவும் முடியவில்லை. இருண்டிருந்த வானத்தை வெகுநேரம் பார்த்து கொண்டிருந்தவர் ஹரிஷிடம் ஏதோ அசைவு தெரிய அவனை திரும்பி பார்த்து, இன்னும் கொஞ்சம் நீ பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். உடம்பு மொத்தமாக சரி பண்ணுறதுக்கான மருந்தை நான் தயார் பண்ணிட்டேன். நீ இன்னும் கொஞ்சம் அந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டா போதும், எல்லாமே சரியாக போயிடும். இல்லை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாரு என்று அவனிடம் சொல்லிக்கொண்டே தான் தயாரித்து வைத்திருந்த மாத்திரையை எடுத்துச் சென்றவர் அவனுக்கு அதை புகட்டினார். அதை சாப்பிட்டவுடன் ஹரிஷ் உடலில் நிறைய மாற்றங்கள். ஆங்காங்கே அடியால் சுன்றி போயிருந்த உடல் மீண்டும் சீராய் மாற ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் பழைய தோற்றத்திற்கே வந்து விட்டான் ஹரிஷ். அதேபோல் தனது வீட்டில் அமர்ந்து அதே வானத்தை தான் பார்த்து கொண்டிருந்தாள் அக்ஷரா. அவள் முடிவில் பிடிவாதமாக இருந்த காரணத்தினால் அவளுக்கும் செழியனுக்கும் திருமணம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் ஆரம்பமானது. ஏற்கனவே உமாநாத் செய்திருந்த காரியத்தை பற்றியெல்லாம் செழியன் குடும்பத்தில் யாரும் எதுவும் கேட்கவில்லை. அவனுக்கு திருமணமானால் போதும் என்று நினைத்து விட்டனரோ என்னவோ. மாத்திரை வேண்டும், அதற்கு பதிலாக திருமணம் என்று அக்ஷரா தெளிவாகத்தான் பேசியிருந்தாள். அவர்களும் அவள் கேட்ட மாத்திரையை கொடுத்து விட்டனர். அதை வாங்கிய பிறகுதான் இப்போது பெரும் பிரச்சனை ஒன்று அவளுக்கு நினைவு வந்தது. ஹரிஷுக்காக அனைத்தையும் செய்து விட்டாயிற்று. ஆனால் ஹரிஷ் எங்கே இருக்கிறான் என்றே தெரியவில்லை. எப்படி இந்த மாத்திரையை அவனிடம் கொண்டு சேர்ப்பது என்பதுதான் இப்போது அவளுக்கு தெரியாத ஒரே விஷயம். அதை பற்றி யோசித்துக் கொண்டுதான் ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்தாள். கையில் இந்த மாத்திரையை வச்சுக்கிட்டு நான் இருக்கேன், நீ எங்கே இருக்க? உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இங்கே எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன். ஆனால் நீ எங்கே இருக்கன்னு தெரியாமல் நான் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும்? தயவு செஞ்சு நீ எங்கே இருக்கன்னு எனக்கு ஏதாச்சும் தெரியப்படுத்து என்று தனியாக பேசி கொண்டிருந்தாள். இவை அனைத்தையும் கதவின் ஓரம் நின்று பார்த்து கொண்டிருந்தார் உமாநாத். ஹரீஷ், எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலின்னு உனக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. என்னோட பொண்ணு உன்னை காப்பாற்றுறதுக்காக மொத்த வாழ்க்கையும் அழிக்க தயாராயிட்டா. சந்தோஷத்துக்காக வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷமே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா. அவள் இந்த அளவுக்கு உனக்காக செய்ய நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல என்று ஒரு பக்கம் சாதாரணமான முகத்தோடு சொன்னாலும் இன்னொரு பக்கம் கைகள் இறுக்கமாக மூடிக்கொண்டு பல்லை கடித்தபடி அங்கிருந்து சென்றார். அதே நேரம் இங்கு அபார்ட்மெண்ட்டில் ஹரிஷை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தார் ருத்ரவேந்தர். அவன் இன்னும் கண் முழிக்கவில்லை. அவனுக்கு சுயநினைவு வரவில்லைதான். ஆனால் அவர் கொடுத்த மருந்து அவனுக்கு நன்றாகவே வேலை செய்தது. உடலில் இருக்கும் காயங்கள் சரியாவதை அவரால் பார்க்க முடிந்தது. நிச்சயமாக மீண்டும் கண் விழித்து விடுவான் என்ற நம்பிக்கையும் வந்தது. இப்படியாக இன்னொரு வாரமும் சென்றிருக்க ஹரிஷை பார்க்காமல் அவனை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளாமல் சந்தனாதான் மிகவும் நொந்து தொலைந்து போயிருந்தாள். ஒரு பக்கம் யாரிடம் சென்று என்ன கேட்பது என்று தெரியவில்லை. இன்னொரு பக்கம் அவனுக்கு ஏதாவது ஆகியிருக்க வேண்டும் என்று 24 மணி நேரமும் பேசிக்கொண்டே இருக்கும் அம்மா என்று கவலையில் சோர்ந்த முகத்துடன் எழுந்து வந்தவள் டைனிங் டேபிள் அருகே வர அங்கு கண்ட காட்சியில் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஹரிஷ் தான் அங்கு நின்று கொண்டிருந்தான். வழக்கம் போல அனைவரும் சாப்பிடுவதற்கு டேபிளை அரேஞ்ச் செய்து கொண்டிருந்தான். தட்டை எடுத்து வைப்பது, அதற்கு அருகில் சாப்பிடும் ஸ்பூனை எடுத்து வைப்பது என்று அவன் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்க தான் காண்பது நிஜமா இல்லை பொய்யா என்று தெரியாமல் குழம்பி போன சந்தனா நிற்க முடியாமல் அருகில் இருந்த நாற்காலியை பிடித்து கொண்டு நின்று முன்னால் பார்த்தாள். அந்த அதிர்ச்சியிலேயே சில நொடிகள் கடக்க வேகமாக அவனை நோக்கி ஓடியவள், ஹரிஷ் நீ வந்துட்டியா ஹரிஷ் என்று அவனிடம் ஓடி அவனை இறுக்கி அணைத்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். நீ எங்கே போன ஹரிஷ்? நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? 2 வாரமாக எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை. உன்னை நினச்சி நான் பயந்துருப்பேன் கூடவோ உனக்கு தோணலை என்று குறைபட்டு கொண்டவள் அவனை விட்டு நகரவே இல்லை. சோர்ந்து போன ஒரு புன்னகையை உதிர்த்த ஹரிஷ் மெதுவாக அவள் முதுகை வருடி கொடுத்து, ஒன்றும் இல்லை சந்தனா, இப்போ எதுக்காக இவ்வளோ அழுகுற? எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே எதை பற்றியும் யோசிக்காத என்று அவளை சமாதானம் செய்தவன் 2-3 நாட்களுக்கு முன்னாலேயே கண் விழித்து விட்டான். ஆனால் மருந்து எப்படி வேலை செய்கிறது என்று முழுமையாக பார்த்த பின்தான் அவனை அனுப்ப முடியும் என்று ருத்ரவேந்தர் தீர்மானமாக கூறிவிட சந்தனாவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை தனக்குள்ளேயே அடக்கியபடி
அவளை பார்க்கும் நாளுக்காக காத்து கொண்டிருந்தவன் ஒரு வழியாக இப்போது அவளை தேடி வந்து விட்டான். தன் வேதனைகள் அனைத்தையும் ஒரே மூச்சாக அழுது தீர்த்த சந்தனா மெதுவாக அவனை விட்டு விலகி ஹரிஷின் முகத்தை பார்த்தாள். நீ அக்ஷராவை பார்த்தியா ஹரிஷ்? அவள் தான் உன்னை காப்பாத்தினாளா? உனக்காக மாத்திரெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னா, அவள் கொடுத்த மருந்தால் தான் நீ சரியாகி திரும்பி வந்திருக்கியா என்று கேட்க ஹரிஷ் அவளை புரியாமல் பார்த்து, என்ன சொல்கிற? அக்ஷராவா? நான் அக்ஷராவை பார்க்கவே இல்லையே. என்னை சரி பண்ணது எல்லாமே என்னோட மென்டார் தான். அவர் தான் எனக்காக தேவையான மாத்திரெல்லாம் கொண்டு வந்து எனக்கு கொடுத்து என்னை இவ்வளோ நாள் கூட வச்சு பார்த்துக்கிட்டு என்னை சரி பண்ணி அனுப்பியிருக்காரு. அக்ஷரா எங்கே வந்தா? நான் அவளை எங்கேயுமே பார்க்கலையே என்று சொன்னவன் கண் விழித்த நாளிலிருந்து இப்போது வரை ஃபோனை எடுத்து பார்க்கவே இல்லை. நியூஸ் பேப்பர்களையும் எடுத்து பார்க்கவில்லை. தன்னை பற்றி மட்டுமே சிந்தித்தால் மட்டும்தான் சீக்கிரம் குணமாக முடியும் என்று ருத்ரவேந்தர் கூறியிருந்ததால் மற்ற செய்திகளை உள்வாங்கிக் கொள்ளக்கூடாது. அதனால்தான் அக்ஷயா பற்றிய விஷயங்கள் எதுவும் அவனுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போது அவனது பதிலில் அதிர்ச்சி அடைந்த சந்தனா, என்ன சொல்ற ஹரிஷ்? உனக்காக அவள் என்னெல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா? நீ எதுவுமே தெரியலன்னு சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல என்று சொல்ல, நான் உண்மையை தான் சொல்கிறேன் சந்தனா, நான் அவளை பார்க்கவே இல்லை. நீ சொல்கிற எதுவும் எனக்கு தான் புரியல என்று சொல்ல, என்ன உனக்கு புரியல? அக்ஷரா உனக்காக என்ன பண்ணியிருக்கா தெரியுமா என்று கேட்டவள் உமாநாத் தன்னை சந்திக்க வந்ததை பற்றி நினைத்து பார்த்தாள். அக்ஷராவின் திருமணம் நிச்சயமான பிறகு சந்தனாவை சந்திக்க அவர் வந்திருந்தார். ஏற்கனவே சோர்ந்து போயிருந்த சந்தனாவிடம் பேச்சை வளர்க்க விரும்பாதவர் அக்ஷரா திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும், அந்த திருமணம் ஹரிஷுக்காக மட்டுமே நடக்கிறது என்றும், அவனுக்கு தேவையான மாத்திரைகளை வாங்கத்தான் இந்த திருமணம் என்றும் உண்மை அனைத்தையும் சந்தனாவிடம் கூறியவர், நீ கவலைப்படாதம்மா, என் பொண்ணு வாழ்க்கை என்னானா என்ன, உன் புருஷன் பத்திரமா திரும்ப வந்துடுவான் என்று தன் ஆதங்கத்தையும் கொட்டிவிட்டு அங்கிருந்து சென்றார். இப்போது அதை நினைத்து பார்த்துவிட்டு, உன்னை காப்பாற்றுறதுக்காக அந்த செளியனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவள் தயாராயிட்டா. உனக்கு தேவையான மாத்திரை அவங்க கிட்ட இருக்குன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவன் அந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்கிறதா அவங்க அப்பா சொன்னார் என்று அனைத்தையும் அவனிடம் சொன்னவள், ஹரிஷ் நீ உடனே போய் அக்ஷரா எங்கே இருக்கான்னு பாரு. உன்னை காப்பாற்றுறதுக்காக அவள் வாழ்க்கையவே பணயம் வச்சிருக்கா. அந்த மாத்திரைக்காக தான் இது எல்லாமே பண்ணான். ஆனால் அந்த மாத்திரை உனக்கு உதவி பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவள் வாழ்க்கையே வீணாக போகுது. தயவு செஞ்சு அவளை காப்பாற்று என்று அனைத்தையும் எடுத்து சொன்னவள் ஹரிஷை சென்று அக்ஷராவை காப்பாற்ற கூறினாள். அக்ஷராவிற்கு ஹரிஷ் மீது ஒரு ஈர்ப்பு உள்ளதென்று சந்தனாவிற்கு நன்றாகவே தெரியும். அந்த ஈர்ப்பின் காரணமாகத்தான் தன் கணவனுக்காக இவ்வளவு பெரிய வேலையை அவள் செய்ய துணிந்திருக்கிறாள் என்பதும் தெரியும். ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு மனைவியாக அவளை ஏற்றுக்கொள்ள முடியாத பொழுதும் அவள் வாழ்க்கை என்ன ஆனால் எனக்கென்ன என்று சந்தனாவால் நினைக்க முடியவில்லை. அதனால்தான் சென்று அவளை காப்பாற்ற கெஞ்சுகிறாள். என்ன சொல்ற நீ? இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? அக்ஷரா எதுக்காக இப்படிலாம் பண்ணா என்று ஏதேதோ கேள்வி கேட்ட ஹரிஷுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தன்னை காப்பாற்ற அக்ஷரா ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று குழம்பி போனான். அன்னைக்கு உன்னோட மென்டர் கூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆச்சு? நீ என்ன பண்ற? நீ எப்படி இருக்கன்னு எதுவுமே தெரியல. ஜீவாவும் உன்னை கண்டுபிடிக்க நிறைய முயற்சி பண்ணான். அப்போதான் உன்னை காப்பாற்றுறதுக்கு தேவையான மருந்து அந்த செலியன் ஃபேமிலி கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சது. அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணான் என்று ஆரம்பத்திலிருந்து நடந்த அனைத்தையும் சொல்ல, அப்போதுதான் அனைத்தும் ஹரிஷுக்கு புரிந்தது. எனக்காக தான் இதெல்லாம் பண்ணாளா என்று மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக கேட்டான். சந்தனா அதற்கு ஆமாம் என்று சொன்னவுடன், என்ன இருந்தாலும் என்னால் ஒருத்தர் வாழ்க்கை வீணாக போகிறத பார்த்துட்டு இருக்க முடியாது. அதான் சரியாகி திரும்ப வந்துட்டேனே. அவள் எதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்? உடனே போய் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறேன். நீ எதை பற்றியும் யோசிச்சு கவலைப்படாமல் தைரியமாரு. நான் வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்துடுறேன் என்று சொன்னவன் வீட்டிலிருந்து கிளம்பி நேராக உமாநாத் வீட்டை நோக்கிதான் சென்றான். வெளியில் இன்னும் சிறிதாய் மழை தூறல்கள் விழுந்த வண்ணமே இருந்தது. அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அவள் வீட்டை அடைந்தவன் காலிங் பெல்லை அழுத்தினான். கதவை திறந்தார் உமாநாத். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.